Good morning friends. SK Shortsல இருந்து உங்கள் சரவணன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பை நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 3/2/2025 அன்று ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அதன்படி மதுரை போடிநாயக்கனூர் செக்ஷனில் இனிமேல் எலக்ட்ரிக் இன்ஜினை கொண்டு தான் ரயில்கள் இயங்கும் என்பது ஒரு அறிவிப்பாக வந்தது. இது தேனி மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து பகுதி மக்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு அறிவிப்பாகும். அதன்படி 4/2/2025 முதல் சென்னை சென்ட்ரலிலிருந்து இயங்கக்கூடிய 20601 ரயிலானது வேப் 7 இன்ஜினை கொண்டு எலக்ட்ரிக் லோகோவாக இணைக்கப்பட்டு இன்று சென்னை முதல் போடிநாயக்கனூர் வரை வந்து கொண்டிருக்கிறது. அதை பாருங்கள். ராயபுரத்தின் 37201 என்று சொல்லக்கூடிய வேப் 7 லோகோவானது சென்னையிலிருந்தே இணைக்கப்பட்டு நேரடியாக இன்று முதல் போடிநாயக்கனூர் ரயில் நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. நமது தேனி மாவட்டத்திற்கான ஏசி எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கிய பயணிகளிடம் அவர்களுடைய பயண அனுபவத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி ரயில்வே நிர்வாகத்திற்கு வரும் காலங்களில் கோரிக்கைகளை வைப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இப்போ இந்த இன்ஜின் வந்தது, புதுசாக எலக்ட்ரிக்கல் லோகோ மாட்டி வந்திருக்கு. எவ்வளோ நேரத்தில் வந்தது? மதுரையில் எவ்வளோ நேரம் நின்னது சார்? சீக்கிரம் வந்தது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் 45 நிமிஷம் 50 நிமிஷம் கூட ஆயிருக்கு. முன்னாடி நான் அடிக்கடி போயிட்டு வரோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு. 10 நிமிஷம் வாங்கி டிஃபன் வாங்கிட்டு உள்ளே உட்காந்தா ஒரு டீ சாப்பிட்டா அவ்வளோ கிளம்பிடுச்சு. ரொம்ப நேரமெல்லாம் இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா சார்? ஜேர்னி வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோம். ஆக்சுவலாக 10 நிமிஷம். ஆமாம், ஒரு மிக்ஸி மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் மேலே ஆயிருக்கு வாய்ப்பு இல்லை. பெட்டர். பொதுவாகவே இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பேசுனது தான் உங்களுக்கு. இந்த ட்ரெயினே வந்து டெய்லி போகிற மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக சார். அது கூடிய இன்னைக்கு போகிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்லாமல் தினம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு நம்ம சங்கத்திலேருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. ஜிஎம் வந்திருக்கும் நானும் இருந்தேன். அவரும் சொன்னார் அன்றைக்கி அசூரன்ஸ் கொடுத்தாரு. அன்றைக்கி நானும் இருந்தேன். கரெக்ட். வீட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே சார், தேங்க்யூ. How was the experience with this train? Excellent, very good. Thank you. So today it comes with electric loco. So have you felt the journey comfortable and speedy? Yeah. Of course. So which country you are from? Iran. Okay. Thank you so much. Okay, thank you. Madam, actually இன்னைக்கு எலக்ட்ரிக் லோகோல இந்த ட்ரெயின் வந்திருக்கு. உங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்துச்சு? கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா எவ்வளோ சீக்கிரம் போடிக்கு ட்ரெயின் வந்துருச்சு. கண்டிப்பாக 9:45 ஆகும் எப்பவுமே வர்றதுக்கு. 9:20 வந்துருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது புது கோரிக்கை இருக்கா? புது கோரிக்கை எங்களுக்கு வந்து திருச்சியிலேருந்து விழுப்புரம் இந்த மாதிரி டச்சில் வந்து ட்ரெயின் விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்ரெயினை டெய்லி ஆக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்கினா எப்படி இருக்கும்?
ஆக்குனா ரொம்பவே நல்லா இருக்கும். எக்மோர் வரைக்கும். லோகோ நம்பர் பாருங்க 372041. ராயபுரம். மதுரை ரயில் நிலையத்தில் 20601 ஆன ரயிலானது 7:15 மணி அளவில் எடுக்கப்பட்டு இங்கு போடிநாயக்கனூர் ரயில் நிலையத்திற்கு 9 மணி 15 நிமிடங்களுக்கே வந்துவிட்டது. இப்பொழுது அடுத்ததாக 56701 என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயிலானது போடிநாயக்கனூர் ரயில் நிலையத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு ஈரோடு 37176 என்று சொல்லக்கூடிய ஈரோடின் வேப் 7 ஆனது இந்த பேசஞ்சர் ரயிலை இழுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, ஏற்கனவே ரேக் ஷேரிங்ல இருக்கு. ஆமா ஆமா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.